அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் காணொலியில் பார்த்தது உண்மைதான். வேலூரில் விஜய் அழுதுருக்காரு. இந்த அணில் குஞ்சுகளை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலியில் விஜய் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பேசியிருக்காரு, எப்படிலாம் அழுதார், எப்படியெல்லாம் வந்து உருண்டார், எப்படிலாம் பரண்டார், எல்லாத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், போலாமா வீடியோக்குள்ளே? வாங்க நண்பா நண்பீஸ். முதல்ல எனக்கு ஒரு கேள்விங்க. என்னென்னா, எங்கே போனாலும் விஜயோட இந்த பஸ்ஸு போகுது. நம்ம ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். அதனால் இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் இந்த பஸ்ஸு வந்து போகுது, விஜயோட அந்த எம வாகனம். அதுக்கு மேலே ஏறி நின்று பேசுகிறார், ஒரு மேடையை போட மாட்டேங்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் இந்த தாவேகான்ற கட்சி ஆரம்பித்த வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் தடவையாக கூரையெல்லாம் போட்டு, மேற்கூரையெல்லாம் போட்டு எல்லாரையும் நிழலில் இருக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ நாள் கழித்து தான் போடவே செஞ்சுருக்காங்க இப்படி ஒரு மேற்கூரையை. இந்த இடத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் வந்து நிற்கிதுங்க. ஒரு மேடையை போட்டு உட்காந்தா ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆனால் பஸ்ஸை கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கு மேலே தான் ஏறி நின்று பேசிக்கிட்டு போகிறாப்புல. இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அந்த பஸ்ஸுக்குள்ள என்னமோ இருக்கு. 6 மணிக்கு மேல வண்டி ஓடுற விஷயங்கள்லாம் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கு. அவர் அங்கே ஸ்பாட்லயே உபயோகப்படுத்துறதுக்கும் சரி, இல்ல அந்த பஸ்ஸுக்குள்ளேயே நல்லா படுத்து தூங்கிட்டு எழும்பலாம். அங்க ராஜ்மோகன்லாம் நம்ம தலைவர் தலைவதே அப்படின்லாம் எல்லாம் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் நல்லா ஜாலியா தூங்கிட்டு சொகுசா இருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் அந்த பஸ்ஸு. மேடை போட்டுருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உட்காந்துருக்கணும், எல்லாரும் பேசி முடிக்கிற வரையும் உட்காந்துருக்கணும். அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அது போக உள்ள ஐட்டங்கள் இருக்குது, அது தேவைப்படக்கூடிய ஐட்டங்கள். அதனால தான் இந்த பஸ்ஸை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிப்பாட்டி வைக்கிறாங்க. அவர் அந்த பஸ்லேயும் வரல, ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு அந்த பஸ்லேயே வரலாம். அப்படின்னா கூட நம்ம வந்து சொல்லலாம், சரி அந்த பஸ்ஸில் வரதுனால அந்த பஸ்ஸில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கார் போல. பஸ்ஸை தனியாக வர வச்சு இவர் தனியாக காரில் வராப்புல. அப்போனா என்னன்னு பார்த்துக்கோங்க மக்களே. சமீபத்தில் தான் சேலத்தில் போய் அழுதுகிட்டு போனாப்புலங்க. இப்போ வேலூரில் அதை விட உக்கிரமாக அழுதுட்டு போயிருக்காப்புல. அழுகிற டோன், அழுகக்கூடிய லெவல் இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஒழிய அரசியல் பேச மாட்டேங்கிறாப்புல. எப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கிது. ஷே, எங்க ஓட்டு எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். தேங்க்யூ. இன்செக்யூரிட்டியோடைய உச்சத்தில் இருக்காருங்க விஜய்ன்ற நபர். சத்தியம் வாங்குறாப்புல அங்கே இருக்கிற அணில் குஞ்சுகள் கிட்டலாம். நீங்கள் விசில் சின்னத்துக்கு தானே ஓட்டு போடுவீங்க, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்குறாப்புல. இதுக்கு முன்னாடியே சத்தியம்லாம் வாங்கியிருப்பாப்புல. சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ், எல்லாரும் கையை இப்படி வைங்க எனக்காக அப்படின்ல. பயம், இன்செக்யூரிட்டி, ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சு போச்சு. அணில் குஞ்சுகளாவது நமக்கு ஓட்டு போடுவானுங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சத்தியத்தை கேட்குறாப்புல. அதுவும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சத்தியம் கேட்குறாப்புல. சத்தியம் பண்ணுங்க ப்ளீஸ் நண்பா நண்பீஸ். ஒரு பெரிய ஊர், ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டுருக்குது. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதியாக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சுச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌடில் இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோடு இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா? நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போ. மக்களே, இதுக்கு மேலே அவன் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்கன்னா டென்ஷன் ஆகும், டைமும் ஆகும், ஸ்க்ரீன் பிளே லேக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நானே பேசிடுறேன். என்னவா அப்படின்னா, ஒரு காலை நிற்கிதாங்க, ஜல்லிக்கட்டு காலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இருந்ததில் ஒரு 4 பேர் வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க. அவங்க வந்து அனுபவசாலிகள், நாங்களே அடக்கிறோன்னு சொல்லிட்டு போய் அடக்க ட்ரை பண்ணாங்களாம். அடக்க முடியலையா. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் பாக்கெட்டுக்குள்ள புல் வச்சுருந்தானா, அந்த புல்லை கொண்டு போய் சாப்பிட கொடுத்தானா மாட்டுக்கிட்ட. அந்த மாடு அடங்கிருச்சான், ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சான். இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வராப்புல அப்படின்னா, அந்த ஜல்லிக்கட்டு மாடு தான் இது தமிழ்நாட்டு அரசியல் களமாக. இந்த சின்ன பையன் தான் தாவேக்கா, விஜய், இவங்க எல்லாருமா. எவ்வளோ குட்டியாக நான் சொல்லி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ இழுன்னு இழுக்குதுங்க ஜவ்வு மிட்டாய். குட்டி கதை சொல்கிறேன்னு சொல்லி இந்த அணில் குஞ்சுகளை எல்லாம் குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறது தான் மிச்சம். குட்டி கதை, பைத்தியக்கார மாதிரி இருக்கு. என்ன அரசியல் மேடையில் வந்து நின்று, மேடையும் கிடையாது, அரசியல் பஸ்ஸுக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு, அரசியல் பஸ்ஸும் கிடையாது, அது யம வாகனம். அந்த யம வாகனத்துக்கு மேலே வந்து நின்றுக்கிட்டு அரசியல் கூட்டம்ன்ற பேரில் ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு அங்கிட்டு குட்டி கதை சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்படியே கற்பனை உலகத்தில் வாழ்றது, கற்பனை உலகத்தில்.
வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. வாங்குற அடி அப்படி புலம்பி தள்ளுது பாருங்க. என்ன நக்களை நையாண்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நக்கள் நையாண்டி பண்ணாமல் எனக்கு அப்போ நான் பேச முடியாமல் தவிக்கிறேங்க. இங்கே வரைக்கும் வார்த்தை வருது, அப்படியே விட்டேன்னா நிறைய பேருக்கு புண்படும் மனசு. புண்படக்கூடாத அந்த புன்னகைகள்ன்றதுனால நம்ம கொஞ்சம் நாவை அடக்கி பேச வேண்டியது இருக்குது. புன்னகையான இந்த சிரிப்பு இருக்குல்லையா, அந்த மடக்கு ஊதிகளுக்கு அவங்களுடைய புன்னகைத்தனங்கள்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக நாவை அடக்கி பேச வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இந்த காளை கதைக்கு வருவோம். இந்த காளை கதை ப்ராக்டிக்கலி பாசிபிளாக எங்கேயாவது ஒரு சின்ன பையன் இப்படி ஒரு காளை நிற்கிது, வெறி பிடிச்சி போய் நிற்கிதுன்னு சொன்னால், ஒரு சின்ன பையன் இந்த விஜய் மாதிரி இந்த சினிமா முகத்தில் இருக்கக்கூடியவர் நான் பெரிய ஆள், பெரியவங்களாலே பண்ண முடியாது, நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நிற்கிறான்னு அந்த ஊரில் இருக்கிற பெரிய மக்கள்லாம் விடுவாங்களா? சின்ன பையனை அந்த காலை ஏதாவது பண்ணிருச்சுன்னா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது பெற்றோர்களும் சரி பெரியவங்களும் சரி பெரியவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடாது யாருமே. இந்த அணில் குஞ்சுகளை மாதிரி அடாவடித்தனமாக யார் பேச்சையும் கேட்காம இஷ்டத்துக்கு தெரியலாம், செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சொல்ல வராரா? இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் எந்த ரிஸ்கையும் பார்க்காம, எந்த நம்ம உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை, நம்ம வாழ்க்கை நம்ம வேலை எது போனாலும் பரவாயில்ல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போகலாம், எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தையும் கையாள முடியும், என் பின்னாடி ஓடி வாங்க, ரோட்டில் விழுந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வராரா? சரி, இப்போ விஜயுடைய கதையின்படியே வருவோம். ஒரு சின்ன பையனுக்கு புல் எடுத்து மாட்டுக்கிட்ட காட்டினா அது சாப்பிடும், அது தன்மையாக மாறிடும், அது கோவப்படாது, அதோடைய கோவத்தை எல்லாம் குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாப்ல. அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியலையே தற்குறி. உன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள்னு இருக்கிறவங்க எல்லாம் ஓடி ஓடி அவனை பார்க்கறதுக்கு வந்தானுங்களே, எவ்வளோ இடத்துல மயங்கி விழுந்தானுங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே அவங்க மயங்கி விழுறாங்கன்னு தெரியுதுன்னா அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீ ஏன் பண்ணலை? அதை பண்ணியிருந்தா 41 பேர் இறந்து போயிருக்க மாட்டாங்கல்ல. இங்கே குட்டி கதை சொல்கிறேன் புடுங்குறேன்ட்டு புடுங்கிக்கிட்டு இருக்கிறிய, நீ சொல்கிற கதையில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனா கூட உன்னால் இருக்க முடியல. அந்த சிறுவன்கிட்ட பேசாமல் மூத்திரம் போகிறப்போ அப்படியே வாயை கொண்டு போய் விட்டு நல்லா குடிச்சு தொலை, அப்போ அது புத்தி வருதான்னு பார்ப்போம். உனக்கு அணில் குஞ்சுகளையே கட்டுப்படுத்த தெரியல, இவர் போய் காளையை கட்டுப்படுத்த போகிறாராம். பெரிய புடுங்கி, இவர் புடுங்கி மாதிரி தான் பேசுவார். இவர் புடுங்கி ஒரு எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எதிர்கட்சியா? நீங்கள் எதிர்கட்சினா இப்போ அதிமுக யாரு? அதிமுக அடிமைகளே ரியாக்ட் பண்ணி தொலைங்கிற உங்கள் இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காப்புல எதிர்கட்சியா? எதிர்கட்சி நீ இவனை யார் சொன்னது முதல்ல? இது ஒரு கோமாளி கட்சி, கோமாளி கூடம். இந்த கூடம் அப்பப்போ காமெடி பண்ணிக்கிட்டு போகும், மக்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கட்சி இருக்கு. எதிர்கட்சியா மேமே? நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வாய் இருக்குன்னு கண்டபடி உருட்டக்கூடாது விஜய் அவர்களே. இன்னும் வரைக்கும் கரூருக்கு ஏன் போகலை, அந்த மக்களை ஏன் போய் சந்திக்கலை, அதெல்லாம் பண்ணலை. இவர் நேராக எல்லா ஊருக்கும் இவர் போகிறாராம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு ஒன்று உருட்டினாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், டெல்லியில் ஏதாவது நிற்க போகிறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா? பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் அதை தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்கிறீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. ஏங்க கூமுட்டங்க, கூமுட்டை கட்சிக்கு வாங்க, எல்லாம் ருசியாக இருக்கும். கூமுட்டை அரசியல் கட்சி, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இப்படி இருக்குது, அரசியல் புரிதல். ஆடாடாடாடாடா, முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவிற்குமான தேர்தல் இது அப்படின்னு சொன்னதை, என்ன டெல்லியில் எலெக்ஷனா, என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியலையா, நீங்கள் எதுவும் பிரதமராக போட்டி போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு தற்குறியாட்டு பேசுறது பாருங்களேன். ஐயே, பக்கா சங்கிங்க, அறவேக்காட்டு சங்கி. இது ஒரு மாதிரிப்பட்ட பீஸாக இருக்கு. இவங்க கட்சிக்கு மாநில சுயாட்சியும் ஒரு கொள்கையா. மாநில சுயாட்சிக்காக இவன் நட்டுனதை பாருங்க, எப்படி நட்டியிருக்கான்ட்டு. நல்லா சூப்பராக நட்டியிருக்கான். செடியை மண்ணுக்குள்ளேயும் வேறு வெளியிலையும் தெரிகிற மாதிரி நட்டி வச்சிருக்கான். நல்லா சூப்பராக நட்டியிருக்கான் மக்களே. அப்பா, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு தர வேண்டிய காசை தருவேன்னு சொல்கிறாங்க. கரண்ட் பில்லை ஏற்றுங்க, உங்களுக்கான மானியத்தை தரேன்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ரயில் திட்டத்தை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மகிட்டேருந்து ₹1 வாங்கிட்டு 29 பைசா தான் தராங்க. நம்ம வரி காசையெல்லாம் பிடுங்கி உத்தரப்பிரதேஷ் பீகாருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அள்ளி. நமக்கு ஒன்றும் தர மாட்டேங்கிறாங்க. பட்ஜெட்டில் நமக்கு முட்டை ஒன்றும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளை ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ
நம்ம உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனையை வந்துட்டு இவர் நீர்த்து போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஐயா ஐயோ, நம்மலாம் ஒரு கழிசடங்க, அரசியல்வாதி கூட கிடையாது. என்ன நம்பர் காரியம் ஆகணும்னா என்ன வேணால் பேசுவான். பாஜக சங்கி எப்படி வந்து வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. சி, இவ்வளோ காசுடா வாங்கின நீ, RSS பொறுக்கி திங்கிற நாயாட பைத்தியக்கார பண்ணாட. சி, வாயில இருந்து வருது எனக்கு. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நந்தி மாதிரி வந்து நிற்கிறான் இடையில. கோமாளி பயல. டேய், பாஜகவை இவனும் எதிர்த்து பேச மாட்டான். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அது இதில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எதுலையும் எதிர்த்து பேசலை. மெட்ரோவுக்கு வாயை திறக்கல, கவர்னர் விஷயத்தில் வாயை திறக்கல, எதுலையும் வாயை திறக்கல. அண்ணாமலை இப்போ சமீபத்தில் அம்பலப்பட்டான். அண்ணாமலை என்ற நபருக்கு எதிராக பேசலை. மத கலவரத்தை தூண்டுறதுக்கு எவ்வளோ விஷயங்களை பண்ணானுங்க, அதுக்கு எதிராக பேசலை. பாஜகவை எதிர்த்து யார் அரசியல் பண்ணுறாங்களோ, யார் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து கடிச்சு வைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பிறவின்னு பாருங்க இந்த விஜய்ன்ற நபர். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிச்ச அடியில் மெண்டல் ஆயிட்டாங்க. மேடையில் வந்து நின்று அழுகுறான். ஐயோ, இப்படி செய்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்களே, கிட்டல கேள்விப்பா பண்ணுறாங்களேட்டு அழுகுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே நடக்கிற அரசியலே என்னன்னு தெரியாமல் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே, நீங்கள் ஏன் என்டிஏ கூட்டணிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர், இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. இந்த பைத்தியத்தை என்னங்க பண்ணுறது? ஆதவர் சொன்னாதான் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பைத்தியம் அதுக்கு மேலே பெரிய பைத்தியமாக இருக்குது. பைத்தியங்களை பிடிச்சி எங்கேயாவது ஊளாம்பறையில் கெட்டி போடணும். இதுங்களெல்லாம் வெளியே நடமாட விடுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர் பெரிய மண்ணாங்கட்டி போர். நீ முதல்ல யாரு? நீ ஒரு எலெக்ஷனில் நின்று உன் ஓட்டை ப்ரூவ் பண்ணு. ஓட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓட்டை வாயால் என்னத்தையாவது பேசிக்கிட்டு கிடக்கிறான். ஆனால் இந்த எலெக்ஷனில் தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. தனியாக ஒரு கற்பனை உலகத்தில் வாழுவார் எங்கள் அண்ணன். ஏதோ எல்லாரும் என்னை எதிர்க்கிறாங்க, எல்லாரும் உன்னை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லு, அதுதான் கரெக்டாக இருக்கும். எல்லாரும் உன்னை நல்லா கலாய்க்கிறாங்க, வச்சு செய்கிறாங்க, ஜாலியாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, அவ்வளோதான். எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய புடுங்கி இல்லை ப்ரோ. அதனால் இங்கே வந்து கற்பனை உலகத்தை விட்டு வெளியே வாங்க. வரமாட்டேன் அந்த பஸ்ஸை விட்டே வெளியே வரமாட்டேங்கிறேன். அதனால தான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, என் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி, ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். மக்களே, ஏதோ வாயிலிருந்து துப்பிட்டு வராப்புல. குளிப்பு வச்சிருக்கியாடா? அடா குளிப்பு வச்சிருக்க நீ? சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. எதான்னு தெளிவாக சொன்னாதான் தெளிவாக புரியும். எங்களுக்கு வேற டபுள் மீனிங்ல எல்லாம் யோசிக்க தோணுது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கும் ஸ்டாலின் சார் தான் வேணும். இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா? ஸ்டாலின் சாரை தான் நம்புறோம். Proof. This is the proof. No, this is not the proof, referee. This is not the proof. எலெக்ஷன்ல தான் ப்ரூஃப் தெரியும், எலெக்ஷன் முடிவுகள்ல தான் ப்ரூஃப் தெரியும். இவன் போய் சொல்றான் ரெஃபரி, இவன் போய் சொல்றான். அங்க இருக்கிறது எல்லாம் அணில் குஞ்சுகள். That's not the proof. No. ஐயோ, இவன் கூட சேர்ந்து நம்மளும் கிரிஞ்சு பட வேண்டியது இருக்கு. மன்னிச்சுக்கோங்க மக்களே. அழுதுட்டான் ஃபைனலி. அழுற மாதிரி நடிச்சிட்டான். முதல் முறையாக நடிகர் விஜய் நடித்த தருணம் அருமையாக நடிச்சிருக்காருங்க. அண்ணனுக்கு ஆஸ்கர் அவார்டுக்கு பரிந்துரை செய்யுங்கப்பா. ஆஸ்கர் அவார்டு கூடி ட்ரம்பே. கரூர் பெருந்துயரம் நடந்து 41 பேர் இறந்தப்போ கூட வாயை திறக்கல இந்த அசிங்கம். 4 நாள் கழிச்சு வெளியிட்ட வீடியோவில் கூட கண்ணு கலங்கவே இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலை தான் செஞ்ச தவறுன்ட்டு. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்தப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண் கலங்கி அழுத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணானுங்க இவனுங்க. இன்னைக்கு வந்து நின்றுக்கிட்டு
இது எமோஷ்னலான ஒரு விஷயம். என்னைய கேலி பண்ணா மக்களை கேலி பண்ற மாதிரி, என்னைய அரசியல் தெரியலன்னு சொன்னா மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரி கண்டபடிக்கு பிறண்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு இவன் அழுறானா, இவன் அழுறத பார்த்து எல்லாரும் எப்படி அழுறாரு விஜய் சார், எவ்வளோ அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, அவர் மேலே எவ்வளோ அவதூறு பரப்புறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே மனம் உரிக்கிறணும். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எமோஷ்னலி வந்து இவர் மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாப்புல. இதையே ஊராக போய் மேடை போட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் தற்கொலையில் ஆச்சரியக்குரிய அறிகுறி, எங்களை வந்து எனக்கு மேலே அவதூறு பரப்புறாங்க, என்னைய ஒடுக்குறாங்க, என்னை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, எப்படிலாம் நடந்து அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு. இது ஒரு அரசியல் கட்சியா? யூடியூப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எழுறது, எல்லாரும் கிண்டல் அடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு கட்சி தலைவர் உட்காந்துருந்து அதை போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காப்லன்னா எப்படிப்பட்ட மடக்கு ஊதியாக இருக்கணும் இந்த ஆள்? சே, கோமாளி, இப்படி ஒரு கோமாளியை தமிழ்நாடு கண்டதே இல்லைடா. தோல்வி பயமும் தான் இந்த அழுகைக்கு காரணம். எல்லாரும் நம்மளை கிண்டல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாவது ஓட்டு கேட்கலாம். உன்னைய தற்கொலைன்னு சொன்னா உன்னைய மட்டும்தான் தற்கொலைன்னு சொல்றோம். உனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா உன்னைய மட்டும் தான்டா சொல்றோம். தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் நல்லாவே தெரியும். உன்னைய மடக்கு ஊதின்னு சொன்னா உன்னைய மட்டும்தான் சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களை கிடையாது. ஒழுங்கா ஓடிடு, விளக்கு மாதிரி பிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அது உன்னையை மட்டும்தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்தே உன்னை இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அவ்வளோதான். நீ இந்த மாதிரி ஒரு கல்ட்டு கும்பலை வளர்த்து வச்சிருக்கக்கூடியவன் இப்படி தான் செயல்படுவான். அரசியல் பேச மாட்டான், தன்னுடைய தொண்டர்களுக்கு கொள்கைகளை வளர்க்க மாட்டான், அவனுங்களை எமோஷனலாக மேனிப்புலேட் பண்ணி அவனுங்களை தூண்டிக்கிட்டே இருப்பானுங்க. நமக்கு பெரிய படை இருக்குது, நம்ம தான் இராணுவத்துக்கு நிகரான படை, இராணுவத்தை விட பெரிய படை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்கள் வீடு தேடி 5000 இளைஞர்கள் வருவாங்க, நேபாளத்தில் நடந்த மாதிரி இலங்கையில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கும், இப்படியெல்லாம் வந்துட்டு எமோஷன்ஸை தூண்டக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்ப்பானுங்க. மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அரசியல், இளைஞர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய அரசியல்லாம் பண்ணவே மாட்டானுங்க. இவனை எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்களாம். அசிங்கமாக பேசுனது யார் தெரியுமா? நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவரை எதிர்த்து ஏதாவது பேசினானா? யார் இவனை உன்னை தற்குறின்னு சொல்கிறது அசிங்கமா? நீ தற்குறி தானே, தற்குறி பயல. தற்குறின்னு சொன்னால் அசிங்கமாக பேசுவாங்க. அசிங்கமாக பேசுனவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு உண்மையாக விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாமல் அசிங்கம்னு அழுதுகிட்டு கிடக்கிறான் பைத்தியம். இவன் அழுறதை பார்த்தா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாமே அவங்களுடையதாக தான் இருக்குது. பார்க்குறப்போ அப்படி தான் இருக்குது. அப்படியே இருக்குல்ல, அப்படியே அதே மாதிரியே இருக்குல்ல, ஒரே மாதிரி, அதே சட்டை, அதே டெய்லர், அப்படியே இருக்கு. நாம் ஏதாவது பேசுனா வாண்டடாக சில பேர் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமாம், வாண்டடாக சில பேர் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு குரல் கொடுக்குறாங்க. சீரியஸாக ஒரு போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். பாருங்களேன், இவ்வளோ அழகாக காமெடி பண்ணுறத எப்படி சீரியஸாக பேசுகிறாப்புல பாருங்களேன். ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசியிருப்பீங்களா? இவன் மேல இப்ப யாரு பழிய போட்டது? பழிய தூக்கி இப்போ போட்டாங்க இவன் மேலே. எந்த ஒரு தலைவராக இருந்தாலுமே, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலுமே அவங்களுடைய தொண்டர்களோ அவங்கள பார்க்க வரவங்களோ இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு முதலமைச்சர் பெருந்தன்மையாக சொன்னார். அதற்கப்புறமா சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இவர் லேட்டாக வந்தது இந்த விபத்திற்கான காரணம்னு சொன்னார். இவர் லேட்டாக வந்ததும் காரணம் அப்படின்னாப்புல. இதில் எங்கே பழியை தூக்கி முதலமைச்சர் போட்டார்? நீ தான் வீடியோ போட்டு என்னைய பழி வாங்குறீங்களா முதலமைச்சர் சார் இடத்த அழுதுகிட்டு இருந்த. அழல, நீ ஒரு மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி உட்காந்துருந்த அந்த வீடியோவில். பழியை போட்டாங்களாமே இவன் மேலே. அத்தனை மக்கள் இறந்ததுக்கு இவன் தாமதமாக வந்தது காரணன்றதை இவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிற மக்களை இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. இந்த இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு கூட ஒன்றுமே தெரிவிக்கலை இது வரைக்கும் இவன் கட்சி கூட்டத்தில் எங்கேயுமே. முதலமைச்சர் இவன் மேலே பழியே போடலை எங்கேயுமே. அவர் உண்மையை தான் சொன்னார், பொய்யா எதுவும் சொல்லலை. பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து நோட்டிக்கிட்டு இருக்கான். இவனும் இவன் ரசிக குஞ்சுகளும் தான் தமிழ்நாட்டு காவல்துறை மேலே, தமிழ்நாட்டு அரசு மேலே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மேலே, செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே எல்லார் மேலேயும் பழிய தூக்கி போட்டானுங்க. ஏதோ ஊசி போட்டுட்டாங்க, பிளேடை வச்சு வெட்டிட்டாங்க, செருப்பு தூக்கி எரிஞ்சாங்க, அப்படி இப்படின்ட்டு எல்லார் மேலேயும் தூக்கி பழிய போட்டானுங்க. இவனுங்க டெலிவிஷன்லேயே வாழ்கிறான். முதலமைச்சர் இவனை சீண்டவே இல்லை, இவன் மேலே பழியவே போடலை. ஆனாலும் என்னமோ பழி போட்ட மாதிரி ஒரு டெலிவிஷனல் வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தற்குறி. 41 பேரை கொண்டு போட்டு அங்கேருந்து ஓடி போனியே. அவ்வளோ பேர் நிறுத்தியும் கூட நீ நிற்காம ஓடி போனல, அதுக்கு முதலமைச்சராக காரணம்? நீ போகிற ஊர்லையெல்லாம் மரண ஓலம் கேட்குது, ஒப்பாரி வைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன முதலமைச்சராக காரணம்? நீ தானடா காரணம். இவ்வளோ நாளாக அத்தனை பேர் உன்னைய போட்டு அடின்னு அடிச்சு தான் நீ வந்து இந்த இதுவே போட்டிருக்க, மேற்கூரையே போட்டிருக்க இந்த கூட்டத்துக்கு. நீ இவ்வளோ நாள் மேற்கூரை போடாமல் இருந்து அத்தனை மக்களை சாவடிச்சதுக்கு என்ன அரசா காரணம்? முதலமைச்சராக காரணம்? நீ தானே.
இந்த கூட்டத்துக்கு நீ மேற்கூற போட்டது, உன்னைய போட வச்சது திமுக, இந்த அரசு. நீ கூட்டத்தை கூட்டி மக்களை எல்லாம் சாவடிச்சதுக்கு நீ தாண்டா பொறுப்பேற்கணும். ஒரு கட்சி நடத்த தெரியல, கட்சி கூட்டத்தை நடத்த தெரியல, வரக்கூடிய மக்கள், தன்னை தேடி வரக்கூடிய மக்களை வந்து பாதுகாத்துக்க தெரியல, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி போட வக்கில்ல, அவங்களாம் ஒரு ஆளுமயிறு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். இந்த முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒன்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். பைத்தியம் இல்லைங்க, மென்டல் மென்டல் கன்ஃபார்ம்டு. ஐயோ அடேய், அப்போ வெற்றின்ற வார்த்தையை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது இனிமே. நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டுறோம், தமிழ்நாட்டு மக்களே நன்றி அப்படின்னு சொன்னால் கூட அது நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம், எங்களை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, இப்போவே அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணுறாரு போல, தெரிஞ்சு போச்சு நம்ம தோக்க போகிறோன்ட்டு. அதனால திமுக வெற்றி பெறும்போது இப்படிலாம் சொல்லுவாங்க, வெற்றின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பேசுவானுங்க. இவனுங்க தற்குறி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. தலைவனே இப்படி தற்குறி மாதிரி பேசுகிறப்போ இவனுங்க அணில் குஞ்சுகள் பேச மாட்டானுங்களா? ஐயோயோ முடியல. அணில் குஞ்சுகளா எப்படா இவனெல்லாம் நம்பி, இவன் ஒரு அரசியல் மாற்றம், அரசியல் கட்சின்லாம் நம்பி எப்படா இவன் பின்னாடி சுற்றுறீங்க? வித்தியாசமாக இருக்கடா நீங்களும் உங்கள் தலைவனும். அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட்டு தான் வரப்போகிற எலெக்ஷன். அந்த ரிமோட்டில் நீங்கள் அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். எவன்டா இந்த டயலாக்லாம் எழுதி கொடுக்கறது? வரப்போகிற எலெக்ஷன், அவங்கள ரிமூவ் பண்ணுற பட்டன், டிவிக்கு விசில் சின்னம் தான் ஆப்ஷன். தப்பாக சொல்லியிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன தேவையா? இது என்ன திருக்குறளா? தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு மென்டல் பேசக்கூடியதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு பேச முடியுமா? எங்கே போனாலும் சினிமா டயலாக்ஸுக்கு பஞ்சம் இருக்காது. சினிமாவில் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாப்புல. விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிற அந்த பட்டனை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு ஒரு அழுத்துங்க. எப்படி? எனக்கு மட்டும்தான் பாஜக பாஜக பாஜகன்னு கேட்குதா? டிவிக்கே நானுங்க இப்போ பாஜகன்னு ஆரம்பிக்கிறானுங்க. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் பாஜகவை சொல்லி ஆரம்பிப்பேன் அணில் குஞ்சுகளே அப்படின்ட்டு அண்ணன் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாரும் பாஜகன்னு சொல்லிட்டே ஓட்டு போடுங்க. பாஜகன்னு சொன்னால் எப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட முடியும்? பாஜகவுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. தேர்தல் வரைக்கும் எப்படியாவது தாக்கு பிடிச்சி வந்துருங்கடா. என்டர்டெயின்மெண்ட்டே நீங்கள் தான். அதனால தேர்தல் வரைக்கும் நல்லா ஃபன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுவோம். யாரையும் கொண்டுறாதீங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற விஷயம். மக்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவானவங்கன்னு விஜய் வந்து இந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ சொன்னாப்புல. மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வாயில் தூக்கி வைப்பாங்க விசில, ஊதிக்கிட்டே திரி அந்த மடக்கு ஊதிய. விஜய் அவர்களுடைய இந்த பேச்சை, விஜய் அவர்கள் இல்லை, விஜய்ன்ற அந்த பைத்தியத்தோடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க மக்களே. நாளைக்கு அடுத்த காணொலியில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அணில் குஞ்சுகளை போட்டு பொறின்னு பொறிக்க போகிறோம். அணில் வறுவலுக்கு தயாராக இருங்கள். ஸ்டே டியூன்ட். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.